நம்ம இந்த வசனத்தின் மூலமாக இன்னைக்கு பார்க்க போகிற செய்தி பாருங்களேன். அந்த 1-2 வாசிங்களேன். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இப்போ இந்த வசனத்தின் மூலமா என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு யோசிக்க பார்க்கலாம். அப்புறம் செய்திக்கு போகலாம். இன்னும் கொஞ்சம் யோசிங்க, இன்னும் கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் பாதி கரெக்டு. மிச்ச பேர்லாம் என்னதான் பண்ண போறீங்க? ஒன்றும் இல்லைங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்படி தானே? இந்த வசனம் மறுபடி படிங்க, 2வது வசனத்தை. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா ஜபத்தை கேட்கிறவர். இப்போ நம்ம பார்க்க போகிற செய்தி என்னன்னா, தேவன் எப்படிப்பட்டவர். இப்போ முதல்ல பார்த்தோம், அது ஜபத்தை கேட்கிறவர். அதுக்கு அடுத்த வசனம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ மீறுதலை நிவர்த்தி ஆக்குகிறவர். இப்போ பார்த்தீங்கன்னா, மீறுதலை நிவர்த்தி ஆக்குகிறவர். இப்படி நம்ம இதை மட்டும் இதிலே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா செய்தி இதிலே முடிச்சிடலாம். ஆனால் நான் எடுத்துருக்கிறது இன்னும் இது இந்த ஒரே வசனத்திலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி. இந்த மாதிரி நிறைய இந்த வசனம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் கூட பொறுமையாக போய் படித்து பாருங்கள். தேவன் எப்படிப்பட்டவர் என்ற சிந்தனையோடு இந்த வசனத்தை படித்து பாருங்கள். முதல் எடுத்தோடனே அவர் ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம வசனத்தில் நம்ம வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஜபத்தை கேட்கிறவராய். மறுபடியும் அதே வசனத்தை வாங்கலாம். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும். ஆமேன். அவர் ஜபத்தை கேட்கறதுனால தான் மாம்சமான நாம அவர் சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம். ஏன்னா அப்படி ஜபங்கள் நமக்கு என்ன அப்படின்னா தேவை இருக்குது அப்படின்னா, நாம் இன்னைக்கு நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் நம்முடைய தேவை தான். நாம் இன்னைக்கு நிற்கிறோம், உயிரோடு இருக்கிறோம்னா அது அவருடைய கிருபை. அப்போது அது நம்ம தேவையாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜபம், உங்களுடைய ஜபந்தான் இன்னைக்கு உங்களை காப்பாற்றுது. உங்கள் ஜபந்தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுது. உங்கள் ஜபந்தான் உங்கள் ஊர் தெருவை காப்பாற்றுது. உங்கள் ஜபந்தான் உங்கள் சுற்றி உங்கள் சமுதாயத்தை காப்பாற்றுது. அப்போ இந்த ஜபம் தேவன் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர்ப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தைரியமாக சொல்லலாம், என் ஜபத்தை கேட்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? என் ஜபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. நீங்க ஜபத்தை கேட்கிறவர். யார் ஜபத்தை? என் ஜபத்தை கேட்கிறவர். அப்போ நம்ம ஜபம் பண்ணதெல்லாம் பதில் கிடைக்குதா? சில நேரங்களில் கிடைக்காத மாதிரியே இருக்கும். என்ன ஜபம் பண்ணி என்ன எத்தனை வருஷம் ஜபம் பண்ணிக்கிறோம், மாதம் கணக்கில் ஜபம் பண்ணுறோம், வருஷம் கணக்கில் ஜபம் பண்ணுறோம், ஆனால் ஜபம் மட்டும் கேட்கப்படலை அப்படின்னு சொன்னால் ஒரு பாருங்களேன். ஒரு சின்ன உதாரணம் தான். ஒருத்தர் விவசாயம் பண்ணுறவர், அவர் என்ன பண்ணார்? முதல்ல நாற்று விட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? அந்த நாற்று வளர்றவர்களும் காத்திருந்தார். அப்புறம் இந்த நாற்றை பறித்து வேறு பூமியில் நடணும். அந்த பூமியை பண்படுத்துகிறார். ஏறு ஓட்டி, சேடை கொட்டி, தழை போட்டு, எருவு போட்டு, அந்த மண்ணை அந்த பயிர் நடுவதற்கு ஏற்றவாறு அந்த நிலத்தை பண்படுத்துகிறார். நாங்கள் விதைச்ச உடனே பலன் எதிர்பார்த்தோம், கிடைக்கலையே அப்படி இல்லை. நாம் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. நாற்று விட்டாச்சு, வளர்றவரெல்லாம் காத்திருக்கணும். 30 நாளோ இன்னவோ காத்திருக்கணும். அது காத்திருந்து இது நட்டு நமக்கு விளைச்சல் கொடுக்கணும்னா நிலத்தை பண்படுத்தணும்.
அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், ஏறு ஓட்டணும், சேடையாக்கணும், அது சேராக்கணும், அந்த சேரில் மருந்து எருவு போடணும், தழை போடணும், எல்லாம் போட்டு அதை மக்க வச்சு சேத்தை நல்லா சமமாக்கி அதுக்கப்புறம் ஆள் வச்சு அந்த நாற்றை பறித்து பிடுங்கி இதில் நடணும். நட்டு நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக அதை பாதுகாக்கணும். கண்ணுக்குள்ளே வச்சு காக்கணும். ஒரு நாளாச்சு பலன் கிடைச்சிச்சா? இல்லையே. 3 மாதம் ஆகுது பலன் கிடைக்க. அப்போ ஒரு பயிர் நட்டு நமக்கு பலன் கிடைக்கணும்னா 3 மாதம் நீ காத்திருந்தால் தான் பலன் கிடைக்கும். இன்னைக்கு நட்டுட்டு நாளைக்கு போய் எனக்கு பலனை கொடுன்னு சொன்னால் எப்படி சாத்தியம் இல்லையோ அதே போல் சில விஷயங்கள் உடனே நடந்துடும். சில விஷயங்கள் உடனே நடந்துடும். சில விஷயங்கள் தேவன் அது நமக்கு தகுதியாக இருக்கிறதா என்று பார்த்து பிறகுதான் அதை செய்யறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ உங்க ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது? சங்கீதக்காரர் சொல்றாரு, ஜெபத்தை கேட்கிறவர் உன் ஆண்டவர். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜெபத்தை கேட்கிறவர். நீ எந்த நிலைமையிலிருந்து ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. ஏன்னா அவர் கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், கேளாதவர் அல்ல. உன் ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். சில நேரங்களில் நம்ம நினைப்போம், ஏதோ ஜெபம் பண்ணி வைப்போம், கிடைச்சாலும் கிடைக்கட்டாலும் அது உங்களுடைய அவிசுவாசம். நான் ஜெபம் பண்ணுறேன், என் தேவன் கேட்பார், அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா விசுவாசம் உள்ள ஜெபம்தான் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசமே இல்லாத எதுக்கு நீ ஜெபம் பண்ண போற? விசுவாசம் இல்லாத ஜெபம் பண்ணாத. நான் கேட்கிறேன், அவர் நிச்சயம் கொடுப்பார், அப்படி நம்பிக்கை இருந்தா அப்புறம் ஜெபம் பண்ணு. அப்போ எப்போ பண்ணலாம்னா எப்போ வேணாலும் பண்ணலாம். எந்த நேரத்தில் பண்ணலாம்? எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம். ஏன்னா எப்பொழுதும் தேவன் உன் ஜெபத்தை கேட்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவன் ஜெபத்தை கேட்கிறவர் ஆனபடியால் நாம எப்படி இருக்கணும்னா, நாம அதை ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம ஜெபத்தை அவர் கேட்கணும்னா நாம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், அப்புறம் கருத்தோடு ஜெபிக்கணும், சரி, பக்தியோடு ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. ஜபங்கிறது எப்படி இந்த நிலத்தை பயிரை விளைவிக்கிறதுக்கு எப்படி நிலத்தை பண்படுத்துகிறோமோ அது போல நாம பண்பட்ட பின்பு தேவனிடத்தில் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த பண்படவே மாட்டோம். பண்படாம நம்ம பண்ற ஜபத்துக்கு பதில் கிடைக்காது. மெச்சூரிட்டி இல்லாத பண்ற ஜபத்துக்கு பதில் கிடைக்காது. அப்போ மெச்சூரிட்டியோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது, பண்பட்ட பிறகு நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. அல்லேலூயா. வேத வசனத்தை நீங்க எப்படி கேட்கணும்னா, ஆர்வமா, கருத்தா, அக்கறையா கேட்கணும். இப்போ நான் பாட்டுன்னு பேசின்னு வச்சுங்களேன், நீங்க பாட்டுன்னு பைபிளை பிரிச்சுக்கின்னு இப்படியே பேட்டின்னு இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் அக்கறையாக கேட்குறீங்களா இல்லையானா இல்லை. ஏன்னா நீங்கள் ஏதோ தேடிக்கிட்டு இருக்கீங்க பைபிளில், இல்லை வேற எதையோ பார்த்துட்டு எதையோ தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்கூலில் டீச்சர் பாடம் நடத்தும் போது பிள்ளைங்க பாடத்தை கவனிக்கணும்னா டீச்சரையே பார்க்கணும். டீச்சரையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே எங்கேயாவது பசங்க பிறகு பார்த்துச்சுன்னா அதுக்கு கவனிக்கலைன்னு அர்த்தம். உடனே டஸ்ட்ரியோ சாக் பீஸை தூக்கி மூஞ்சில் அடித்து, நான் இங்கே கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, கவனிக்காத பிறகு பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் உங்களை அது மாதிரி திட்ட முடியாதுல்ல. முடியும். ஆண்டவர் கேட்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போ நீங்கள் யாருக்கு பயப்படுறீங்க? பாஸ்டருக்கா ஆண்டவருக்கா? ஆண்டவருக்கு. இந்த இடத்துல தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அவரை பற்றி தான் பேசுகிறோம். அவரை பற்றி பேசும்போது நமக்கு வேற எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது, சிந்தனை போகக்கூடாது. போச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்கிறேங்க இல்லைங்களேன். நீங்கள் ஃபுல்லாக நேரத்தை விட்டு, செலவு வேலையை விட்டுட்டு, உங்களுடைய வருமானத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு உக்காந்துட்டு எங்கேயோ ஞாபகத்தில் இருக்கும்போது ஒரு பையன் வேலையே பார்த்து தானடா ஒரு பாடம் நடத்தி முடிச்சுட்டு என்னடா நோண்டிச்சா அப்படின்னா,
ஆமாம் சார் எல்லாம் நுழைஞ்சிடுச்சு, இன்னும் வால் மட்டும் தான் நுழையலன்னா அது மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அவன் கவனம் எங்கே இருந்துச்சு? பாடத்து மேலே இல்லை, எங்கேயோ வால் நுழையிறதுல இருந்துச்சு. அப்போ நம்ம கவனம் எங்கே இருக்குதோ அப்போ தான் அந்த தேவனுடைய வார்த்தை நம்ம செவிகளில் வரும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நம் தலைமேல் வந்து அமரும். அல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 66:20 வசனம். ஆமென். ஒரு அல்லே சொல்லமா? இப்ப சொல்லுங்க. அதெல்லாம் கிடையாது, படிச்சு சொல்றதெல்லாம் கிடையாது, முடிவு சொல்லணும். இத்தனை தடமாற்றமா? நம் ஜபத்தை தள்ளாதவர். வசனம் அப்படித்தானே படிச்சிங்க. எதுக்கு இவ்வளோ குழப்பம்? தெளிவா இருக்குல்ல. கவனிங்க, அந்த மறுபடியும் அந்த வசனம் படிங்களேன். என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ என்ன சொல்றாரு வசனம்? சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? என் ஜபத்தை தள்ளாதவர். முதல்ல பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ஜபத்தை கேட்கிறவர். உன் ஜபத்தை அலட்சியம் பண்றது. தள்ளுறதுன்னா அலட்சியம். பட நீ ஒரு ஆளு உன் ஜபத்தை தூக்கின்னு வந்துட்ட அப்படின்றது அலட்சியப்படுத்துறது. ஆனா தேவன் உன் ஜபத்துக்கு அலட்சியம் செய்வதே இல்லை. நீ என்ன சொல்றேன்னு கூர்ந்து கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நாம சில நேரத்தில் பார்த்தீங்களா, ஒருத்தர் கூட பேசிட்டு இருப்போம். அவர் என்ன சொன்னதுலாங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னாங்க. என்னன்னாக்கா அப்போ அவங்க கவனம் என்ன? இங்கே இல்லை, எங்கேயோ கவனத்தில் ஏதோ நடப்பில் இருக்கிறாங்க. அப்போ என்ன விஷயம்னா, நாம் கர்த்தர் எனக்காக இன்றைக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்ற எண்ணத்தோட கேள்வியோட தேவையோடு வந்தோம்னா ஆண்டவர் நம்ம மனசை திருப்தி ஆக்கி அனுப்புவார். இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, வந்த மாதிரியே வெறுமையாக தான் வருவீங்க. திரும்பி போகும்போதும் வெறுமையாக இருக்கீங்க. எங்கே போயிட்டு வரீங்க? சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே நீங்கள் நிறைவாக போனீங்கன்னா தேவனை சந்திச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், தேவனை சந்திச்சுட்டு வரேன்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ தேவன் உங்களோடு இடைப்படணும்னா வார்த்தையாகிய கடவுள் உங்களுக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவதாக நாம பார்க்கிறோம், ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? என் ஜபத்தை தள்ளாதவர். இப்படி சொல்லலாம், என் ஜபத்தை அலட்சியம் பண்ணாதவர். தள்ளாதவர், தள்ளுறதுன்னா அலட்சியம் பண்றது. அலட்சியம் பண்ணாதவர். நீ ஜபத்தை என்ன பண்ண மாட்டாரு? அலட்சியம் பண்ண. தெரிஞ்சு உனக்கு என்ன ஜபம் தெரியும்? நீங்க எல்லாரும் நல்லா ஜெபம் பண்றவங்களா? ஒரு சிலர் நல்லா ஜெபம் பண்றீங்க, ஒரு சிலர் சரியாவே ஜெபம் பண்ண தெரியாதவங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க ஜெபத்தெல்லாம் தள்ளி ஏற்றுக்க மாட்டாரா? நீ எப்படி ஜெபம் பண்ணாலும் அதை தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அவர் உன் ஜெபத்தை தள்ளாதவர். மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்க, என் ஜெபத்தை தள்ளாமலும். அடுத்தது சொல்றாரு, கிருபை உன்னை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா. மூணாவது சொல்றது பாருங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஜபத்தை தள்ள மாட்டாரு, கிருபை என்னை விட்டு விலக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக கவனிங்க, சங்கீதம் 102 அதிகாரம் 102 சங்கீதம் 16 வசனம். ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்களேன், இன்னும் அருமையா வசனங்களை பார்த்துக்கணும். மூணாவது பாருங்களேன், திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்றது இல்லை. பார்த்தீங்கன்னா சில பேர் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா டிப்டாப்பாக வர்றாங்கன்னா அவங்கள பார்த்த உடனே வாங்க உட்காருங்கன்னு சேர்த்து போடுவோம். அதே ரொம்ப கந்தலாக ரொம்ப ஏழ்மையாக வராங்கன்னு வச்சுக்க, வெளியே நிற்க வச்சிங்கன்னா வாசல்லேருந்து வெளியே வந்து நின்று
அப்புறம் எப்போ வந்தீங்க, எப்படி வந்தீங்க, அப்படியா, நான் வெளியே கிளம்பிக்கின்னு இருக்கேன், அதுக்கு தான் இங்கே வந்து நின்றுங்கிறேன் அப்படின்னு. ஏன் என்ன பண்ணுறோம் அவங்கள நம்ம? ஏன் அவங்கள அலட்சியம் பண்ணுறோம்? அவங்களை நான் ஏற்றுக்கொள்கிற இடத்துல அவங்க இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்கள அலட்சியம் பண்ணுறேன். ஆனால் எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன் உன்னை அசட்டை பண்ணுவதே கிடையாது. அல்லேலூயா. ஒரு பக்தன் அழகா பண்ணார், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. என் தேவன் நடுவரே, இயேசு ஒருவரே. என் தேவன் நடுவரே, எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. என் தேவன் நடுவரே, இயேசு ஒருவரே. என் தேவன் நடுவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களையே சொல்லி 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 நோக வைப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் உன் இயேசு ஒருவரே, உன் தேவன் ஒருவரே, உன் இயேசு ஒருவரே. உன் தேவன் நடுவரே. அல்லேலூயா. இந்த சூழ்நிலை தான். சில பேர் வந்து நல்லா படித்தவங்களா இருந்தாக்கா அவங்களுக்கு தனி மரியாதை, படிக்காதவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தனி மரியாதை. ஆண்டவர்கிட்ட நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் ஒரே மரியாதை தான். தாம் பிள்ளைங்கிறத அவர் எந்த நிலையிலும் ஒன்று விட்டு மறக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. இந்த பார்சியாலிட்டி நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. படித்தவங்க வந்தாங்கன்னா ஒரு மரியாதை, படிக்காதவங்க வந்தாங்கன்னா ஒரு மரியாதை, நல்ல வசதி உள்ளவங்க வந்தாங்கன்னா ஒரு மரியாதை, வசதி இல்லாதவங்க வந்தால் ஒரு மரியாதை. தயவு செய்து அதை உங்ககிட்ட இருக்கவே கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்கிறதுனால உங்ககிட்ட இருக்கக்கூடாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்களா இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் இருக்கலாம், பார்சியாலிட்டி பார்க்கலாம், உங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க கிட்ட இந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவங்க வந்தாங்கன்னா நல்லா கவனிக்கிறது, வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர், ஐயோ யோ 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 அப்படின்றது. மற்றவங்க வந்தால், ஏழ்மையானவங்க வந்தால் அவங்கள பார்த்து சரி வந்தீங்களா, கஞ்சி என்ன குடிக்கிறீங்களா, எதனா சாப்பிட்றீங்களா அப்படி எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டாங்க. வேணுமா, கிடைக்கிறமா, கொடுப்பியா அப்படின்ற மாதிரி தான். சாப்பிட்றீங்களா, யாருங்க வேணும்னு வந்து சரி கொடுங்க சாப்பிட்றேன்னு கேட்பாங்க. சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கும் சாப்பிட்றியா அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சாப்பிட்றியான்னு யாருமே சரி சாப்பிட்றேன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை பரவாயில்ல, பசியோடு இருப்பாங்க, அகோர பசியாக இருக்கும். இல்லை பரவாயில்ல, இப்போ தான் பக்கத்தில் சாப்பிட்டு வந்தேன். பக்கத்தில் எங்கே போய் சாப்பிட்டேன்? இல்லைங்க, ஆனால் சாப்பிட்டேன். காரணம், கேட்ட கேள்வி. சாப்பிட்றியா? இல்லை, சாப்பிடு அப்படிங்கிறது உரிமை. சாப்பிட்றியாங்கிறது இல்லை, சும்மா ஒரு பேச்சு கேட்குறேன் அப்படிங்கிறது. நீங்கள் எப்படி கேட்க போகிறீங்க? சாப்பிடுங்கன்னு சொல்கிறது தான் சரியான. ஆனால் வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், திக்கற்றவர்கள், அது ரொம்ப முக்கியங்க. யாருங்க? திக்கற்றவங்க. இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? யாருமே இல்லையா? பரவாயில்ல, தப்பிச்சிங்க. வசகமாக மாட்டுவீங்கன்னு நினச்சேன், எஸ்கேப் ஆகிட்டீங்க. ஆமாம், நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். வசனம் அதான் சொல்லுது. இப்போ இவங்க இப்படிப்பட்டவங்க இல்லாதவங்க, இப்படி யாரு நம்ம ஆதரவு இல்லாதவங்க, விசாரிக்க கூட ஆள் இல்லாதவங்க, ஒரு போக்கிடம் இல்லாதவங்க, அப்படிப்பட்டவங்க. ஆனால் நமக்கு ஒரு போக்கிடம் உண்டு. நமக்கு பேக்ரவுண்டே கிடையாதுங்க, நான் தனி குடும்பம். ஆனால் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு யாருமே கிடையாது, நான் ஒரே ஆள், ஆனால் எனக்கு இயேசு இருக்கிறாரு. அப்போ அவங்களால பேர் சொல்ல முடியாது, அவங்களுக்கு அந்த தகுதி இல்லை. அதனால தான் அவங்க திக்கற்றவர்கள். நாம திக்கற்றவர்கள்
இல்லை. அல்லேலூயா. இந்த வசனம் பாருங்க, மறுபடியும் சொல்லுது, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணுவதில்லை. அலட்சியம் பண்றது, அலட்சியம் பண்றது என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது? அலட்சியம்னா அவமானப்படுத்துறதுங்க, அவமானப்படுத்துறது. அலட்சியப்படுத்துறதுன்னா அவமானப்படுத்துறது. இப்போ ஒரு ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்கள வீட்டுக்கு வந்து அவங்க காதில் கேட்குற மாதிரி பேசுறது. எதுக்கு, என்னத்துக்கு வரணும், எதுக்கு வரணும் அப்படின்னு பேசுகிறாங்க பார்த்தீங்களா? சில பேர் பேசுவாங்க, நீங்கள் பேசுங்களேன்னு தெரியாது. சில பேர் அவங்க வரக்கூடாதுன்றதுக்காகவே இந்த வார்த்தைகளை பேசுவாங்க. இல்லைன்னா வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி எடுத்து வந்து கொடுக்கும்போது தந்து டொம்முன்னு வைக்கிறது, பார்க்காத மாதிரி அவங்க விஷ் பண்ணால் கூட விஷ் பண்ணாத மாதிரி போகிறது, இதெல்லாம் வந்து நீயும் தேவையில்லை அப்படின்னு உன்னை அலட்சியப்படுத்துறது, அது அவமானப்படுத்துறது. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, திக்கற்றவர்களை அவர் அலட்சியம் பண்ணுவதே கிடையாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதி அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். அல்லேலூயா. அந்த கவியை பாடுவீங்கன்னு பார்த்தேன். சரி, போகட்டும். இவருக்கு வசனம் பாருங்க, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை தேவன், திக்கற்றவர்கள் பண்ற ஜெபத்தை தேவன் அவமானப்படுத்துவதே கிடையாது. அல்லேலூயா. நம்ம கிட்ட அந்த புத்தி இருக்கும், ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க கிட்ட இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, திக்கற்றவங்கன்னு நீங்கள் யாரையும் சொல்லக்கூடாது. ஏன்னா உன்னை ரட்சித்த ஆண்டவர் தான் என்னையும் ரட்சித்திருக்கிறாரு, என்னை ரட்சித்த ஆண்டவர் தான் இங்கே இருக்கிற எல்லாரையும் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. இதில் யாருக்கு ஒஸ்தி? எல்லாருமே ஏசப்பா பிள்ளைங்க தான். இதில் ஒஸ்தி என்ன இருக்கு? எதுவுமே இல்லையே. அப்போ நாம் என்ன பண்ணக்கூடாது? படித்தவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்கார, இந்த எந்த விதமான பாகுபாடும் பார்க்கக்கூடாது. ஏன்னா இயேசு பார்ப்பதில்லை. வசனம் சொல்லுது, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர் விண்ணப்பத்தை, அவர்களுடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அங்கீகரிக்கிறவராய், நம்முடைய ஜெபத்தை அவமானப்படுத்தாமல் அவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உன் ஜெபத்தை அவமானப்படுத்தாமல், அலட்சியப்படுத்தாமல் உன் ஜெபத்தை என்ன பண்றாருங்க? விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவராய், நீ சொல்லுமா நான் கேட்கிறேன், நீ சொல்லுப்பா நான் கேட்கிறேன்னு சொல்லி அங்கீகரிக்கிறவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நான்காவதாக சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. இப்போ அடுத்தது நம்ம கவனமாக கவனிங்க. நம்ம அடுத்த 4வது பார்க்குறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ஆமென். என் ஜெபத்தை கேட்டாருங்க. கேட்பார் இல்லை, கேட்டார். அப்புறம் அவர் சொல்றாரு, கர்த்தர் என் ஜெபத்தை ஏத்துக்கிட்டாருங்க. அவ்வளவுதாங்க, முடிச்சு போச்சுங்க, அவ்வளவுதாங்க. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம சில அப்ளிகேஷன் போடுவோம், பதிலே கிடைக்காது. பதில் வரும். அவன் எப்போ அந்த அப்ளிகேஷன் தூக்கி போட்டிருப்பான். நாம் என்ன பண்ணியிருப்போம்? பதில் வரும்னு கேட்டிருப்போம். ஆனால் வேத வசனம் சொல்லுது, உன் ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. அந்த ஜெபத்தை தள்ளுபடி பண்ணுறதே கிடையாது.
மனுவை வாங்கி குப்பையில் போடுறதே கிடையாது. உன் ஜெபத்தை கேட்காத மாதிரி விடுறதே கிடையாது. நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ சொல்கிறத எல்லாம் கூர்ந்து கவனித்து நீ சரியாக சொல்லாத போது அதை தேவன் உனக்கு சரியாக சொல்லும்படி கற்றுக் கொடுப்பாரே தவிர அவர் அலட்சியம் பண்ண மாட்டார். அல்லேலூயா. இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணி இதுவரையில் எத்தனை ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துக்குங்க. இன்னைக்கு சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜெபத்தை வசனம் சங்கீதம் 6:9 சொல்லுது, என் ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்பார், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் என்று எழுதியிருக்கிறது. என் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். இங்க முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஜெபத்தை கேட்பார், ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பார்க்க போற எல்லா வசனமும் இப்படிதான் இருக்கும். ஜெபத்தை கேட்கிறவர். இன்னும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சங்கீதம் 65 படிச்சிங்கன்னா நிறைய எப்படிப்பட்ட தேவன்ற வார்த்தை நிறைய இருக்குது. அந்த வசனம் ஃபுல்லாக, அதிகாரம் ஃபுல்லாக, அந்த சங்கீதம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதையே எடுத்து நம்ம போகாமல் இந்த ஜெபம்ங்கிற தலைப்பில் மட்டும் நான் ஆண்டவர் ஜெபத்தில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நான் உங்களுக்காக எடுத்திருக்கேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 5ஆவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமென். அல்லேலூயா சொல்லமா. ரொம்ப இன்னும் அருமையா வர வசனங்கள் பாருங்க, இன்னும் அருமையா வந்துகிட்டே இருக்கு. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு கட்டாயம் ஒரு நாள் நியாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்க கவனிங்களேன், நாம ஜெபம் சில பேர் ஜெபம் பண்ணுறதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதோடு சரி, சில பேர் வெள்ளிக்கிழமையும் ஜெபத்துக்கு வராங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போனீங்களா, இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தீங்க, ஏதாவது இன்னைக்கு உங்கள் வேலை என்ன, சர்ச்சில் என்ன பண்ணீங்க, ஆண்டவர் கேட்குறார். வீட்டில் ஜெபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க, வாசலில் நிற்கிறார், பா எங்கம்மா போயிட்டு வர? ஐயா சர்ச்சுக்கு தான் போயிட்டு வரேன். அப்படியா, சர்ச்சில் என்ன பண்ண? அது வந்து கையை செஞ்சுட்டு இருந்த வந்தியம்மா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம் தானே? அப்போ என்ன செஞ்சுட்டு நீங்கள் ஆலயத்துக்கு போனேன், என்ன செஞ்ச? நீ பாட்டு பண்ணியா, ஜெபம் பண்ணியா, வர்ஷிப் பண்ணியா, என்ன பண்ண நீ? அப்படியே தோத்திரம் பண்ணிக்கினே இருந்த ஆண்டவரே, அப்படியே பரலோகத்துக்கு போய் வந்த ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்க, ஒரே குத்து மூஞ்சி மேலேயே குத்திடுவார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஏதாவது நான் செய்யணும். அல்லேலூயா. ஏதாவது ஒன்று செய்யணுங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், நாங்கள் ஆலயத்துக்கு வந்தோமா பார்த்தீங்களா, எது வர கொஞ்ச நேரம் நாங்கள் சும்மா இருந்தோமா, எதையாவது ஒன்று பண்ணிக்கினே இருக்கணும். பாடுறவங்க கூட சேர்ந்து பாடு, கை தட்டுறவங்கள கூட சேர்ந்து கை தட்டு, ஜெபம் பண்ணுறவங்கள கூட சேர்ந்து ஜெபம் பண்ணு. ஏதாவது இன்னைக்கு ஒரு ஜெபமாவது பண்ணாமல் போக மாட்டேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, நீ பாட்டு ஜெபம் பண்ணுறதை கேட்டுட்டு கம்முன்னு போகிறதுக்கு இல்லைங்க. ஜெபத்தை கேட்கறது இல்லை, ஜெபிக்கிற ஆளில் ஒருத்தராக இருக்கணும் நீ. அல்லேலூயா. ஆராதனையில் உன் பங்கு என்ன? இன்னைக்கு ஆராதனைக்கு போய் வந்தியே, உன் வேலை என்ன வேலை பண்ணிட்டு வந்த அப்படின்னு கேட்டா ஆண்டவர் வந்து கேட்குறாரு. என்ன சொல்லுவே? ஏன் உன்னை கேட்கணும்? வசனம் சொல்லுது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு வேதம் சொல்லுது. நான் சொல்லல, பாருங்களேன், வாசிங்க அந்த வசனத்தை. தம்மால்
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறாரு. அவரை நீங்க யாரா? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க சாதாரணமான ஆள் கிடையாது. நீங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அதனால நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்னா ராத்திரியும் பகலுமா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, இல்லை டைமே கிடைக்கலன்றியா, டைமை ஒதுக்கி ஜெபம் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் ஐயா, என்ன பண்ணுறது? நம்ம பழப்பு அது மாதிரி. தப்பு கிடையாது. ஓடு, முடிஞ்ச வரலும் ஓடுற, முடிஞ்ச வரலும் தானே ஓட முடியும். ஓடு. அதில் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி உக்காந்து, இல்லைங்க நான் ரன்னிங்லேயே ஜெபம் பண்ணிக்கோங்க. சோத்திரம் 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 ஓடிக்கிட்டு இருக்கேன். ரன்னிங்கில் இருக்காராம், ஓடிக்கிட்டு ஜெபம் பண்ணுறான். சோத்திரம் சோத்திரம். இது ஜெபம் இல்லை, ஆண்டவரை வெறுப்பேற்றுறது. எப்படிலாம் ஆண்டவரை வெறுப்பேற்றலாம் அப்படின்னு கின்னஸ் புக்கில் எழுதுறவங்கெல்லாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஜெபம்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. எப்படி ஜெபம் பண்ணுவீங்க நீங்களா இருந்தால் எப்படி ஜெபம் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? நீங்கள் பண்ணுறதே இல்லையா? எப்படி பண்ணுவீங்க? பாட்டு பாடுவீங்க, அப்புறம் வசனம் படிப்பீங்க, அப்புறம் கடைசியாக ஜெபம் பண்ணுவீங்க. எப்படி பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணுவீங்களே, எப்படி பண்ணுவீங்க? ஓடிக்கின்னு, நடந்துக்கின்னு, இல்லை படுத்துக்கின்னு, அப்படி எப்படி தான் பண்ணுவீங்க? எப்படி? முழங்கால் படியிட்டு தங்களை தாழ்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி தானே ஜெபம். அதை விட்டுட்டு நான் எனக்கு நேரமே கிடைக்கலையா அப்படியே பஸ்ஸில் உட்காந்துக்கினே சோத்திரம் பண்ணி, அது சோத்திரம் பண்ணிக்கின்னு போகிறது. நான் கூட நிறைய நேரத்தில் சோத்திரம் பண்ணி போவேன். நான் வாக்கிங் பண்ணும்போதெல்லாம் சோத்திரம் பண்ணின்னு தான் இருப்பேன். அதெல்லாம் கணக்கான கிடையாது. அது வேறு மைண்டு எங்கேயும் போகக்கூடாது. திட்டு புத்தி எது அங்கே எங்கன்னா போய் சுற்றி கணக்குன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி இங்கே வைக்கிறதுக்காக சோத்திரம் பண்ணிக்கின்னு அல்லேலூயா சொல்லிக்கின்னு பாட்டு படிச்சுக்கின்னு நடக்க வாக்கிங் பண்ணுறது. இதெல்லாம் ஜபத்தில் வருமானா வராது. ஜபங்கிறது தானியேலை எடுத்துக்குங்க. அவர் உத்தியோகத்தில் இருந்தார், அரசாங்கத்தில் வேலை செய்தார். வழக்கமாக எப்படி ஜெபம் பண்ணுவாரோ அதே போல் தான் வீட்டில் எருசலேமுக்கு நேராக ஜன்னலை பலகனி மேலே பலகனியில் போய் ஏறி ஜன்னலை திறந்து எருசலேமுக்கு நேராக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. நீங்கள் ஜபம் பண்ணமா இல்லையா? இன்னைக்கு காலையில் எழுந்து அவசரத்தில் ஜபமே பண்ணாத வந்துட்டையா அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா யோசித்து பாருங்க. ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வசனம் சொல்லுது, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்கள் நியாயம் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜபம் அப்படின்னு சொன்னாவே முடிஞ்சவங்க, அதில் நான் சொல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு வார்த்தையை, முடிஞ்சவங்க முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது தான் உத்தமம். முடிந்தவர்கள், முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, முழங்கால் போட முடியாது. என்னால் இப்போ முழங்கால் போடவே முடியாது. முழங்கால் போட்டால் திரும்பி எழுந்திரிக்கிறதுக்கு முடியாது, அதனால் முழங்கால் போடுறது கிடையாது. இப்போ முழங்கால் போடாத அப்போ எப்படிங்க ஜெபம் பண்ணுறது அப்படின்னா, உட்காந்து ஜெபம் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. நின்றுக்கின்னு ஜெபம் பண்ணலாம், தப்பில்லை. ஆனால் படுத்துக்கின்னு தான் ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணிக்கினே இருந்தேன், அப்படியே தூங்கிட்டோம் பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு பதிலே கிடைக்காது. முக்கியமாக ஒன்றே சொல்லணும், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணல அப்படின்னா நீங்கள் யார் கிடையாது? தெரிந்து கொள்ளப்பட்டவங்களே கிடையாது. அப்புறம் சரியாக நீங்கள் எப்போங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு நம்ம எனக்கெல்லாம் நேரமே கிடையாது பாஸ்டர், நல்லா நீர் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா இதுக்கு பதிலே சொல்ல முடியாது. நேரத்தை ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது நேரத்தை ஒதுக்கி நான் ஜெபம் பண்ணி தான் ஆகணும், என் தேவனோடு பேசி தான் ஆகணும், எனக்கு உயிர் கொடுத்தவருக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆண்டவர் பார்ப்பாரு, இவ்வளோ வேலையிலையும் என் மகன் என்னை நோக்கி கூப்பிடுறான். தானியேல் பாருங்க, பிரச்சனையாக இருந்துச்சு அவனுக்கு. ஜெபம் பண்ணா
சிங்க கபில தூக்கி போடணும்னு பிரச்சனையே இருந்துச்சு அவனுக்கு, தண்டனையே இதுவே இருந்தது, சட்டமே ஏற்றிட்டாங்க. அவன் அதை சட்டம் பண்ணவே இல்லை. ஜபம் பண்ணுறது என்னுடைய என்னுடைய எனக்கு என்னுடைய லைஃப்பில் ஒன்று பார்த்தேன். என்னுடைய என்னுடைய காரியத்தில் அது ஒன்று. எப்படி டெய்லி எழுந்த குளிப்பேன், சாப்பிடுவேன், இப்படி அது மாதிரி அது ஒன்று. ஜபம் பண்ணுறது என்னுடைய லைஃப்பில் ஒன் ஆஃப் த பார்ட் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி நம்ம அது ஒரு வாழ்க்கையில் அது ஒரு முறையாக வச்சுருந்தாங்க. நம்மளாம் அப்படி கிடையாது. நேரம் கழிச்சா இல்லை ஞாபகம் வந்தா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புருஷனை பார்த்தா தாலி ஞாபகம் வருமா. ஒருத்தர் அது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர், அவங்க எழுந்து பார்த்தாங்க, அவங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வந்தார். இவங்க விவசாய வேலை பண்ணுறவங்க, தேவையெல்லாம் விவசாய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா அவர் பார்த்த உடனே, எப்பவுமே அவர் பார்த்த உடனே தொட்டு பார்ப்பாங்க தாலியை. அன்றைக்கி பார்த்தா தாலியை காணும். எங்கடா போச்சு தாலின்னு தேடுறாங்க, படுத்தது இடத்துல போய் தேடுறாங்க, எங்கெங்கெல்லாம் தேடி பார்த்தாங்க, ஒன்றையும் கிடைக்கல. கடைசியில் மாடுக்கு சாலினி ஆனாங்க பாருங்க, அங்கே குனிஞ்சு அள்ளும்போது வீட்டுக்குது கவனிக்காத விட்டுக்கிறாங்க. அப்புறம் தேடி போய் சந்திரி பண்ணாத எடுத்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி மாட்டிக்கின்னு வந்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நாம் பார்க்கும்போது ஞாபகம் வந்தால் ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது. அதாவது எப்படி நான் என் லைஃப்பில் சாப்பிட்றது ஒரு வேலையோ, தூங்கிறது ஒரு வேலையோ, இதே போல் ஜெபம் ஒரு வேலை. அல்லேலூயா. எப்படி என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, எப்படி என்னால் தூங்காமல் இருக்க முடியாது, அதுபோல் என்னால் ஜெபம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. எப்போ ஜெபம் பண்ணலாம்? இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய, ஏன் நீங்கள் கூப்பிடணும்? நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் இந்த வேலை. மற்றவங்களுக்கு பற்றி அவசியம் கிடையாது. மற்றவங்க யாருன்னா சொல்கிறாங்க அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அடுத்ததாக உபாகமம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 8வது வசனமும் 6, 7, 8 வசனங்களை படிக்கலாம். சுதந்தரித்து கொள்ளுங்கள் என்றார். இப்போ கவனிங்க, நம்ம 6வதாக நம்ம பார்க்க போகிற விஷயம், நம்முடைய தேவன் சொன்னதை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கவனிச்சிங்கன்னா அரசியல்வாதிங்க சொல்லுவாங்க, சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் அப்படின்னுவாங்க. எலெக்ஷன் நேரத்தில் இந்த டைலாக்லாம் புது டைலாக்லாம் வரும். ஆனால் ஒரே ஒருத்தர் தான் சொன்னதை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்போ நீங்கள் அந்த வசனத்தை பாருங்களேன். ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோட சொன்னது என்னவென்றால், தங்கி இருந்தது போதும், பிரயாணம் புறப்பட்டு மலைநாட்டிற்கும் சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியர் தேசத்துக்கும், என்னங்க, லீபனோனுக்கும் ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி அருகிக்கும் போங்க. சொல்லிட்டாரா? அடுத்தது, இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, அவருக்கு பின்வரும் அவருடைய சந்ததிக்கு ஆணையிட்டு வாக்குத்தத்தம் கொடுத்து வாக்கு பண்ணி சொல்லி இருக்கிற காரியங்களை, அவர் தேசத்தை நீங்க சுதந்தரித்து, அவர் சொல்லி இருக்கிறபடி தேவன் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. இந்த வருஷத்தின் வாக்கு தத்தத்தை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் சொன்னார்னா நிச்சயம் செய்வார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். என்னவா
சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறாங்க. கேட்கும்போது ஞாயிற்றுக்கிழமைனா சொல்கிறது கேட்கறதுக்கு நல்லதாக இருக்குது. அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்ல நேரத்தில் உங்கள் அந்த சாத்தான் வந்து நம்ம உள் புத்தியில் பூந்து பேசுவான். நீங்கள் சொல்லணும், அப்பாலே போ சாத்தானே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அது உள் புத்தியில் பூந்து சொல்லுவான் அவன். அப்படி சொல்லும்போது நம்ம தான் சொல்லணும், அப்பாலே போ சாத்தானே, என் தேவனாகிய கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நமக்கு கொடுத்துற வாக்கு தத்தங்கள் அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அதாவது சொன்னது அது. இப்போ நம்ம நிறைய வார்த்தைகளை பைபிளில் நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்குது. எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம சபைங்கிற ஒரு இது என்ன பண்ணுறோம், ஒரு வசனத்தை ஸ்பெசிஃபிக்காக எடுத்து அதுக்காக ஜெபம் பண்ணி அந்த வசனத்தை பொறுத்து அந்த வசனத்தை கொடுத்த பேர் அந்த வசனத்துக்காக ஜெபம் பண்ணி அதுக்குரிய செய்தி எடுத்து அதுக்குரிய காரியங்கள்லாம் பண்ணி இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக வந்து கொண்டு வர்றது ஒரு நாளில் வந்ததில்லை. ஏறக்குறைய 3 மாதங்களாக இந்த வசனத்தை படித்து வந்து கேட்டு ஜெபம் பண்ணி இது உறுதிப்படுத்தின பிறகு ஏறக்குறைய 3 மாதங்கள் இதுக்காக ஜெபித்து பிரயாசப்பட்டு இது வாக்குத்தத்தமாக வருது. ஒருவேளை வேற வாக்குத்தத்தம் கொடுக்குறாரோ, இல்லை வேற வாக்குத்தத்தம் கொடுக்குறாரோ, இல்லை வேற வாக்குத்தத்தம் கொடுக்குறாரோன்னு திரும்ப கேட்கும்போது அவர் திரும்ப ஒரே காரியத்தை சொல்லி நிரூபிக்கும் போது தான் இது வாக்குத்தத்தமாக, இந்த ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தமாக இதை எடுத்துக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இப்போ இந்த வாக்குத்தத்தம் நமக்கு இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். சில நேரங்களில் நம்ம போகிற வழியில் பாதையில் திகில் வருது, பயம் வருது, நடுக்கம் வருது, சோர்வு வருது, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு வரும்போது நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரே வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். என் வலது பக்கத்திலும் என் இடது பக்கத்திலும் எனக்கு முன்னும் பின்னும் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு சுத்தி பயமுறுத்தின எல்லா செயல்களும் உங்களை விட்டு அகன்று போய்விடும். அல்லேலூயா. தேவன் சொன்னதை சொன்னபடி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொன்னார், வாக்குத்தத்தம் கொடுத்தார், நீங்க போதும், இங்க இருந்தது போதும், நீங்க வாழ்ந்தது போதும், இங்க குடியிருந்தது போதும், வறட்சியா இருந்தது போதும், கஷ்டத்துல இருந்தது போதும், கண்ணீரில் வாழ்ந்தது போதும், எல்லாம் இப்படி பாடுகள் பட்டது போதும், வாங்க உங்களை இட்டு போய் நல்ல இடத்துல வைக்கிறேன்னு சொல்லி எடுத்து போய் நல்ல இடத்துல வைக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்ம பாடுகளை பார்க்கிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்தவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நமக்கு வருகிற பக்கத்தில் வருகிற எல்லா விளைவுகளையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார் நம்முடைய தேவன். நம்ம இக்கட்டில் பார்த்துட்டு எப்படியாவது தப்பி தவறி பொழைச்சாவா பார்த்துக்கலாம் சொல்ற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நம்முடைய ஆபத்தில் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர். நமக்கு பக்கத்தை தோல் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உனக்கு ஆழத்திலிருந்து கை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். உன்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உனக்கு சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார். உன்னை காப்பாற்றுகிறதிலே அவர் மிக 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 அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். இதை மாத்திக்கவே முடியாது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வசனம் சொல்லுகிறது பாருங்க, இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த இந்த தேசத்தை. ஆமென். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது பின்னால இல்லை முன்ன பார்க்கணும். ஆண்டவர் எனக்கு முன்ன என்ன வச்சிருக்கிறார். எப்போ பார்த்தாலும் திரும்பியே பார்த்து நடக்கிறது. ஆனால் நீங்கள் உண்மையிலே நீங்கள் ஒரு விஷயம் எனக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது. நான் தனியாக போனேன்னா எல்லாம் கும்பலாக குடும்பமாக போகிறதுனால பிரச்சனை இல்லை. நடந்து நான் நடந்து போனேன்னா ஒரு 10 அடி போய் அப்படி திரும்பி பார்ப்பேன், திரும்பி ஒரு 10 அடி நடப்பேன், திரும்பி பார்ப்பேன், திரும்பி ஒரு 10 அடி போவேன், திரும்பி பார்ப்பேன்.
ஏன் திரும்பி பார்த்தேன்னு இதுவரையிலும் எனக்கு தெரியவே தெரியாது. என்னன்னே தெரியாது. போவேன் திரும்பி பார்ப்பேன், போவேன் திரும்பி பார்ப்பேன். ஆனால் ஒரு பக்த சொன்ன, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். பின்னோக்கே நான். அல்லேலூயா. நம்ம லைஃப்ல தேவன் எனக்கு என்ன முன்ன வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு என்ன வச்சிருக்கிறாரு, இந்த வாரம் என்ன வச்சிருக்கிறாரு, இந்த மாசம் என்ன வச்சிருக்கிறாரு, அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஏதோ நம்ம போகிற போக்கில் லைஃப்பில் அதிர்ஷ்டம் மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிறோம். இல்லைங்க, உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அவர் முன் குறிச்சிட்டார். அல்லேலூயா. ஏதோ அதிர்ஷ்டமா லக்கியா இதெல்லாம் கிடையாது. அதிர்ஷ்டமோ லக்கியோ கிடையாது. அவர் முன் குறித்தது இன்றைக்கு கிடைக்க பெற்றிருக்கிறோம். நான் இன்னைக்கு முன் குறிக்கிறத நாளைக்கு பெற்றுக்கொள்வோம். அவர் உனக்காக சொன்ன வாக்கை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் சொன்னதை சொன்னபடி செய்ய வல்லவராயிருக்கிறார். உன் தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? அவர் சொன்னதை சொன்னபடி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக உபாகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமேன். வரல சொல்லமா? மறுபடியும் வாசிக்கலாமா? அப்படியே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அவருடைய சகல ஜனங்களையும் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அவனுக்கு ஒருவரும் மீதியாய் இல்லாமல் போக மட்டும் அவனை முறியடித்தோம். இப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? இந்த வசனத்தின் மூலமாய் நம் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஒரே வார்த்தையில் பதில் வரணும். பைபிளை படிச்சுட்டு அப்படியே சொல்லக்கூடாது. இது பைபிள் நானும் படிச்சுட்டேன், இப்போ சொல்ற பதில் தான் என்னன்னு சொல்லணும். அவ்வளோதான். கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, கெச் பண்ணிட்டீங்க. தான் நம்முடைய எதிரிகளை நம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெயிச்சது யாராக இருக்கணும்? யார் தெரியுமா? கர்த்தர் இல்லை, உங்களை கொண்டு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெயிச்சது என்னமோ ஆண்டவர் தான். ஆனால் யார் மூலமாக ஜெயிச்சது? என் மூலமாக தான் ஜெயம் உண்டானது. அல்லேலூயா. நான் ஒரு விஷயம் பாருங்களேன். நீங்கள் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துறீங்க. யார் பண்ணது? சமாரியா பெண்ணு சமாரியா நாட்டில் இருக்கிற அத்தனை ஆண்கள் பெண்கள் குழந்தைகளை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினான். என்ன எப்படி போய் ரட்சிப்புன்னா, அவள் ஊருக்குள்ளே போகாத இருந்தா அவன் என்ன பண்ணா, போய் இயேசுவை சந்திச்சு போனா, நான் செஞ்சதெல்லாம் ஒருத்தர் சொன்னார், அவர் மெஸ்ஸியா தானா போய் பாருங்கன்னாரு. ஊரே திரண்டி போயிடுச்சு, இயேசுகிட்ட வந்துட்டாங்க எல்லாரும். ஆனா ஊர் வந்துச்சு, யார் மூலமா வந்துச்சுங்கிறது தான் கேள்வி. அல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, உன்னால இல்லை, நாங்களே இயேசுவின் வார்த்தையை கேட்டதுனால. எப்படிரா கேட்ட? அவங்க சொல்லி தானே நீங்க வந்த. அப்போ கவனிங்களேன், நம்மளை ஒருத்தர் ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம காரணமா இருப்போம். அவங்க நம்ம காரணமே இல்லைன்னு சொன்னாலும் ஆண்டவர் நம்முடைய கணக்கில் வச்சிருக்காரு, நீ தான் அந்த காரணம். அல்லேலூயா. உன்னாலதான் அவங்க வந்தாங்க, காரணம் நீதான். உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர்.
உன்னை கொண்டு ஜாதி ஜனங்களை முறியடிக்க வல்லவர். உன்னை கொண்டு உனக்கு எதிரான ஆயுதங்களை வாய்க்காமலே போக செய்கிற வல்லவர். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காது. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. ஒரு வழியாய் வருவான் எதிரி, ஏழு வழியாய் ஓடுவான். ஒரு வழியாய் வருவான் எதிரி, ஏழு வழியாய் ஓடுவான். வெட்கப்பட்டு போவதில்லையே, நீயும் வெட்கப்பட்டு போவதில்லையே, வெட்கப்பட்டு போவதில்லையே, நீயும் வெட்கப்பட்டு போவதில்லையே. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. ஆமென். தேவன் உனக்கு விரோதமாய் எழும்புறங்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. எட்டாவதாக உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற பெரிய ஜாதி எதுவும் இல்லை. அல்லேலூயா. பாத்தீங்களா? இப்ப நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? சொல்லி முடிங்க பார்ப்போம். கரெக்ட், அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்தல, உன் கையில் ஒப்பு கொடுக்கிறவர், எதிரி உனக்கு விரோதமாக எழும்புறவங்கள உன் கையில் ஒப்பு கொடுக்கிறவர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த வசனத்தினுடையனா உனக்கு கூட இருக்கிறவர். நீங்கள் சொன்ன பதில் தான். கொஞ்ச நேரம் ஏன் கம்முன்னு இருந்தேன்னு சொன்னால், இன்னும் புதுசாக எதனா வருதான்னு பார்த்தேன். அவர் எல்லா சூழ்நிலையிலையும் உன் கூட இருப்பார். அல்லேலூயா. ஊரே எதிர்க்கலாம், அவர் உன் கூட இருப்பார். நீ நம்பினவங்கெல்லாம் உன்னை பகைக்கலாம், அவர் உன் கூட இருப்பார். நீ எதெல்லாம் எதிர்பார்த்தியோ அவங்களே உனக்கு விரோதமாக கையை உயர்த்தலாம், ஆனால் இயேசு உன் கூட இருப்பார். அல்லேலூயா. ஒரு பக்தன் அழகா பண்ணார், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தானானே தந்தன தானானே, தானானே தந்தன தானானே, தானானே தந்தன தானானே, தானானே தந்தன தானானே. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இப்போ அடுத்தது எத்தனை? எட்டாவது 9வது உபாகமம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? இதுக்கு முன்ன என்ன பார்த்தோம்? கூடவே இருப்பார். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் கூட இருப்பார். பயப்படவே பயப்படாதீங்க. ஏன் நீங்க பயப்படக்கூடாது அப்படின்னா, நீங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபம் பண்றவங்க. அதனால நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. இப்போ இந்த வசனம் பாருங்களேன், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோடு
உடன்படிக்கை பண்ணினார். உடன்படிக்கை பண்ற தேவனாய் இருக்கிறார். உடன்படிக்கைனா என்ன சொல்லுங்க சொல்லுங்க. இது எப்படின்னா அப்படின்ற மாதிரி சொல்றத ஒழுங்கா சொல்லிடுங்க, முழுசா சொல்லிடுங்க. பாதி சொல்லிட்டு பாதி நிறுத்தும் போது வாந்தி எடுக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. சரி சொல்லுங்க பார்க்கலாம். சரி, உடன்படிக்கைங்க, ஒப்பந்தம் சரியான வார்த்தை. இப்போ எப்படிப்பட்ட ஒப்பந்தம்னா, ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு ஏற்பட்டுகிற பந்தம் போன்ற ஒப்பந்தம். அல்லேலூயா. எங்கேயோ இருக்கிற ஒரு பெண், எங்கேயோ இருக்கிற ஒரு ஆண் போய் பார்க்குறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க. ஜஸ்ட் 5 ஒரே லுக்கு தான், ஒரே பார்வை தான். இந்த பொண்ணு வந்தால் ஓகேவா அப்படின்னு மனசு சொல்லும். ஓகேன்னா அப்பா அம்மாவை திரும்பி பார்ப்பாங்க, இல்லைன்னா அப்படியே சந்திரி பண்ணாது, கொடுத்த டீயை கப்பிச்சுட்டு அப்படியே சந்திரி பண்ணாது, போயிட்டு ஜோம் பண்ணிட்டு சொல்கிறாங்க அப்படின்னுவோம். இல்லைன்னா உடனே பதில்னா ஓகே எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிச்சு, நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னுவோம். காரணம் என்னன்னு சொன்னால், பார்த்த ஜஸ்ட் அந்த ஒரு பார்வை தான், ஒரே லுக்கு தான். அந்த ஒரே லுக்கில் தான் நம்ம லைஃப்பை டிசைன் பண்ணுறோம். அந்த ஒரே பார்வை, லுக் மீன்ஸ் பார்வை, அந்த ஒரே பார்வையில் தான் நம்ம வாழ்க்கையை டிசைன் பண்ணுறோம். அந்த ஒரே லுக்கு தான். அங்கே தாங்க மாட்டிக்கின்னு சில பேர் முழிக்கிறாங்க. எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர் மாட்டிக்கின்னு முழிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பண்ண டிசைன் ஓகே தான், லுக்கெல்லாம் ஓகே தான். அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம ஒரு ரெண்டு பேரும் ஒரு வண்டியில் போட்டின மாடு மாதிரி. அது ஒன்று முன்னையும் ஒன்று பின்னாலையும் போனால் வண்டி என்ன பண்ணும், மாடு வெயிட்டு பூரா ஒரே மாட்டு மேலே வந்துடும். ரெண்டும் ஈக்குவலாக போனால் வெயிட்டு ஈவனாக இருக்கும், யாருக்கும் பிரச்சனை இருக்காது. ஒரே மாடு மட்டும் நான் முன்ன போகிறேன்னு முந்திக்கினே போவான். இது பின்னால் தங்கி எவ்வளோடா நான் மட்டும் சோமப்பேன் டொப்புக்குன்னு படுத்துக்கும். அடின்னு அடி, நீ அதை விட எனக்கு இது வெயிட்ரா, நீ எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோ அப்படின்னு கம்முன்னு படுத்துக்கோ. வாழை முறுக்குறேன் அப்போ கூட கம்முன்னு இருக்கும், நீ உடைச்சா கூட பரவாயில்ல, அதை விட இது வெயிட்ரா அப்படின்னு. வாழை உடைக்கிறேன் அப்போ கூட பரவாயில்ல, அதை விட இது வெயிட்ரா. வாழை கொளுத்துறேன், நீ என்ன வேணாலும் பண்ண, அதை விட இது வெயிட்ரா, லைஃப் வெயிட்ரான்னு. அதே போல தான் நமக்கு கிடைச்ச துணையை எந்த விதமான வெயிட்டும் கொடுக்காம ஷேர் பண்ணி அந்த லைஃப்பை சுமூகமாக மூவ் பண்ணோம்னா வாழ்க்கை ரொம்ப நல்ல வாழ்க்கை. அல்லேலூயா. நான் தான் தெரியுமா, நான் இல்லைன்னா நீ எப்படி இருந்திருப்ப அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம்னாவே அங்கேயே ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே தான் சனினே வரான் உள்ள, அங்கே தான் பிடிக்கிறான் சனினே, அங்கே தான் ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவர் ஒன்று சொல்ல, இவங்க ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, நான் மட்டும் வரல, நான் உன் லைஃப்பில் எங்கேயோ சீர்கெட்டு போய் சீரஞ்சு போய் கிடந்திருப்பேன் அப்படியே நீ யோசிச்சு பாரு. இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. ஏன் தெரியுமா, இது என் தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கை. இந்த மனைவி எனக்கு கர்த்தர் கொடுத்த மனைவி, இந்த புருஷன் கர்த்தர் எனக்கு கொடுத்த புருஷன். லைஃப் லாங் நன்றி சொல்லி பாருங்க, உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அதை விட்டுட்டு அவங்க வந்தாங்க, எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணுறான் கூட்டுக்காரன் அப்படின்னா, அங்கே தான் அவங்க கொளுத்துறாங்க லேசாக. அந்த வத்தி இருக்குல்ல வெடியில், அது மேசாக கொளுத்திட்டு அவங்க பண்ணி போயிடுவாங்க. அது சுறுசுறு கொஞ்சம் ஈரமாக இருக்கும், அது கொஞ்சம் சுறுசுறு கொஞ்சம் ஹீட் ஆகும், திரும்ப கொஞ்சம் சுறுசுறு கொஞ்சம் நமத்து இருக்குல்ல கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகும். மொத்தம் ஹீட் ஆகி உள்ளே வரும்போது டூம்னு வச்சிடும். அப்புறம் பிரச்சனை யாருக்கு தெரியுமா, பற்றி வச்சுட்டு போனாங்களா அவங்களுக்கு இல்லை, இவங்க 2 பேருக்கு தான் பிரச்சனை. அவங்க பாட்டு பற்ற வச்சுட்டு போயிடுவாங்க. பிரச்சனை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் 2 பேர் தான். யாரும் பற்ற வைக்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை இது உங்கள் கையில். யாரும் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும், உங்களுக்கு என்ன அவங்க பற்ற வச்சுட்டு போகிறாங்க, இன்னும் உங்களுக்கு அறியாத அறிவை அவங்க எடுத்து சொல்லிடுவாங்க. நிறைய பேர் மனசில் சில நேரத்தில் புருஷன் மேலே கோபம், ரொம்ப கோபம். வேற ஒருத்தர் ஆலோசனைக்கு வருவார், ஏன் நான் உனக்கு தெரியாதான்னா,
அவன் பண்ணுறதெல்லாம் நீ பார்க்கலையா? இப்போ அவரு போய் இப்போ கௌரா வந்துடுவார். அவன் பண்ணுறதெல்லாம் நீ பார்க்குறியா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனுக்கு மைய மேலே கை வைப்பார். ஏன் இந்த கையை வைக்க யார் விட்டு இடம் விட்டது? இந்த கையை வைக்க மேலே இடம் விட்டது யாரு? நாம தான். அதே மாதிரி ஆண்கள் விரக்தி ஆகிட்டார் லைஃப்பில். இவ்வளோ கட்டணதை ஒரு எருமாட்டை கட்டியிருந்தா கூட நான் நன்மதியாக இருந்திருப்பேன். அப்போ கட்டிக்க வேண்டியதானே, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழற? இதெல்லாம் சும்மா சொல்ல வேண்டியது இருக்குல்ல. நான் அப்படி யாரையும் சொல்லலைங்க. அவரு என்ன பட் சொல், அது ரொம்ப நிம்மதி இல்லை, சரக்கு அடிக்கணும், தம் அடிக்கணும். அப்போ அவங்களும் அதே மாதிரி சரக்கு அடிக்கணும், தம் அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா இன்னும் ஆகிறது லைஃபு. இவருக்கு அந்த டென்ஷனை தாங்க முடியலையாம். அப்புறம் ஒரு பொண்ணு அந்த என்ன இங்கே பார்த்தீங்க, அது ஏமா கேட்குற, அவள் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆறுதல் படுத்த, ஒன்றும் கவலைப்படாதுன்னு அவங்க மேலே கையை வைக்க அது பிரச்சனையாக போய் முடியும். அது ஒரு நாளைக்கு நடுத்தெருவில் ரோட்டில் மானும் ஈனும் சூடு சொரணை எல்லாம் நடுத்தெருவில் வந்து நிற்கும். தேவையானு யோசித்துக்குங்க. உன் குடும்பம், உன் பிரச்சனை, உன் கணவன், உன் மனைவி, உங்கள் 4 செவத்துக்குள்ளே முடிச்சுக்குங்க. அடி புட்டி தாங்க முடியலங்க. காலையில் முடிஞ்சிடணும் அந்த பிரச்சனை. காலையில் எழுந்து 2 பேரும் சந்தோஷமாக பேசின்னு வரணும். பகல் பூரா சண்டைங்க. நைட்டு படுக்கும் போகும்போது 2 பேரும் சமாதானமாக போகணும். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் வந்துச்சுங்க அந்த மாதிரி பிரச்சனை நிறைய. நான் தான் அதிகமாக பண்ணுவேன், என் மனைவி பண்ண மாட்டான். பிரச்சனைலாம் பண்ணுறது பூரா நானாக தான் இருக்கும். கட்டலில் 2 பேரும் இப்படி தானே படுக்கணும், நான் இப்படி தலைக்கையாக படுப்பேன். பிடிக்கலண்ணா அப்புறம் அவங்க சமாதானப்படுத்தி சரி பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். எதுக்கு இது சொல்ல வரேன்னா, நம்ம லைஃப்பில் யாரையும் பஞ்சாயத்துக்கார உள்ள விடக்கூடாது. ஏன்னா நீங்கள் கணவனாகவும் மனைவியாகவும் உடன்படிக்கை செய்யப்பட்டு இருக்கிறீர்கள். இதுக்கு நடுவில் ஒருத்தரும் வரவிடக்கூடாது. அல்லேலூயா. லைஃப்பை பாருங்கள், உங்கள் லைஃப்பை யாரும் டிசைட் பண்ணக்கூடாது. நீங்கள் பார்த்து ஒரு லுக்கில் டிசைட் பண்ண லைஃப்பை கடைசி வரை அந்த ஒரு லுக்கில் தான் நீங்கள் நிற்கணும். வேற ஒருத்தர் லுக்கோட கூட இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ அதே மாதிரி தான் இப்போ லைஃப் ஃபுல்லாக இவர் தான் கணவர், இவர் தான் மனைவி, இதில் மாற்ற முடியுமா? அதே போல தான் தேவன் உங்களோடு உடன்படிக்கை பண்ணிட்டார். நீ என் மனவாட்டி. அல்லேலூயா. மனவாட்டியாக உன்னை நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நீ சாகிற வரலும் நீ என் மனவாட்டி, இந்த உலகம் ஒழிகிற வரலும் நீ தான் என் மனவாட்டி என்று தேவன் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக உபாகமம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். 5:24 சாரி. ஆமேன். இப்போ மறுபடியும் சொல் படிங்க. உபாகமா 5:24. இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பிக்கிறவர். அல்லேலூயா. முதல்ல முன் வசனத்தை என்ன பார்த்தோம்? நம்மோடு கூட உடன்படிக்கை. நீ தான் மனவாட்டி, அவர் தான் மணவாளன். உடன்படிக்கை பண்ணியாச்சு. யாருக்காகவும் எதுக்காகவும் அவர் மாற்றிக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. உன்னை பற்றி அவர்கிட்ட போய் யார் வேணாலும் ரிப்போர்ட் பண்ணிட்டோம், அவர் மாற மாட்டார். நீ மாறக்கூடாது. நிறைய பேர் பிசாசு நிறைய அனுப்புவான். இன்னும் அவங்க ஆண்டவர், இன்னும் அவங்க தேவன் அப்படின்வான். அப்பாலே போடா சாத்தானேன்னு சொல்லணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய தேவன் நமக்கு காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம் தானே? இப்போ நம்ம இதுக்கு முன் வசனம் 8, 9 எத்தனை பார்த்தோம்? 9 பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்? உடன்படிக்கை பண்ணுறவர்னு பார்த்தோம். 10வது தம்மை நமக்கு மகிமையையும் கனத்தையும் காண்பிக்கிற தேவன் என்று பார்த்தோம். 11வது
சங்கீதம் 114:3. வசனம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு. நூற்றி 15:3. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். இப்ப சொல்லுங்க, சித்தமான யாவையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது சங்கீதம் 116:5. ஆமென். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? மன உருக்கம் உள்ளவர். அல்லேலூயா. வசனம் சொல்வேன், நம்முடைய தேவன் மன உருக்கம் உள்ளவர். அல்லேலூயா. 12வது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? மன உருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். 13வது ஏசாயா 55:7. சீக்கிரம் படிக்க முடிச்சிடலாம். ஆமென். நம்ம தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மன்னிக்கிறதிலே தயவு பெற்றவராய் இருக்கிறார். மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது ரோமர் 5:1 வசனம். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாய் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சமாதானம். வேற யார் மூலமும் கிடையாதுங்க. எந்த பாஸ்டர் மூலமா? எந்த பாஸ்டரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து மூலமா மட்டும்தான் சமாதானத்தை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அடுத்தது 1 கொரிந்தியர் 15:57 வசனம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உன் தேவன் எப்படிப்பட்டவர்? ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது எபேசியர் 1:3 வசனம். ஆமேன். பார்த்தீங்க, இப்போ நான் கர்த்தர் சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கிற தேவன். அடுத்து எபிரேயர் 12:29 வசனம். ஆமேன். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். அவர் நெருப்புங்க. அல்லேலூயா. அவர் நெருப்பு. அவரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு கைக்குள்ள இருக்கிற உன்னையும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை தூக்கிடுறேன், உன்னை இந்த மூட்டுக்கு உன்னை கொண்டு அழிச்சிடுறேன், உனக்கு மந்திரம் வச்சிடுறேன், சூனியம் வச்சிடுறேன், என்ன வேணாலும் வைக்கட்டும். அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அவரை தொட்டால் தான் உன்னை தொட முடியும். அவர் கைக்குள்ளே இருக்கிற உன்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. இப்போ நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னு ஏறக்குறைய 17 காரியங்களை நம்ம பார்த்தோம். எல்லாவற்றையும் வீட்டில் போய் மறுபடியும் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். நம்ம தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எதெல்லாம் நம்ம இன்னும் அவரை ஃபாலோ பண்ணாது இருக்கிறோம், ஏன் இதில் நாம் குறையாக இருக்கிறோம் யோசித்து பார்த்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய்.